ஹாய் ஹலோ கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஓகேவா, வேறு லெவலில் ஏர்ன் பண்ணுற மாதிரி சூப்பரான ஒரு வெப்சைட் தான் இது. பார்த்தீங்கன்னா வந்து ஆர்டர் கிராபிங் பண்ணுற ஒரு ஒர்க் ஓகேவா. பர் ரெஃபருக்கு வந்து 10 ரூபாய் தருவாங்க ஆக்டிவிட்டி 1ல் ஓகேவா. நீங்கள் உங்களோட டேரக்ட் இருப்பாங்க இல்லையா, நீங்கள் ரெஃபர் பண்ண டேரக்ட் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரீசார்ஜுமே பண்ணாமல் அவங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் மட்டும் போது உங்களுக்கு வந்து பர் ரெஃபருக்கு 10 ரூபா தருவாங்க. அது எப்படி வாங்கணும் அப்படின்னா வந்து நம்ம வாட்ஸ்அப்பில் அவங்கள வந்து காண்டாக்ட் பண்ணி ஏஜென்ட் பேசி நம்ம வந்து அமௌண்ட் வாங்கணும். அது எப்படின்னு நான் சொல்லித்தரேன். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள், வேறு லெவல் வீடியோ இருக்கும் போது வீடியோவில் காமெடியும் பண்ணுவதுக்கப்புறம் சொல்லியிருந்தேன் இல்லையா, வேறு லெவலில் வச்சு செய்யலாம். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள் ஓகேவா. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் நம்ம டெலிகிராம் ஜாயின் பண்ண கண்டிப்பாக ஜாயின் பண்ணிங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்பீடாக பேசினா பிடிக்கும், பொறுமையாக பேசினா பிடிக்காது, அதான் ஸ்பீடாக பேசுகிறேன். ஸோ மறக்காமல் நம்ம டெலிகிராம் ஜாயின் பண்ணிங்க. டெலிகிராமில் ஒரு குட்டி யூடியூப் சேனலில் போயிட்டுருக்கு. ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம சேனல் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் எதுவுமே கிடையாது, மொத்தமாக டெலிகிராம் தான். மறக்காமல் டெலிகிராம் ஜாயின் பண்ணிங்க. எல்லாமே லூட் ஆஃபர்லேருந்து எல்லாமே பேமெண்ட் ப்ரூஃபோட பக்கமாக என்னோட ஓன் ப்ரூஃபோட போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிங்க. ஸோ ஜாயின் பண்ணுறதும் பண்ணாதும் உங்கள் விருப்பம் தான். ஸோ ஜாயின் பண்ணால் மட்டும் போதும் ஓகேவா. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்எம்எஸ், அப்புறம் பாஸ்வேர்டு, ஒரு ரிப்பீட் பாஸ்வேர்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்விடேஷன் கூட ஆட்டோமேட்டிக் என்டர் தான் இருக்கும். கீழே ரெஜிஸ்டர் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ரெஜிஸ்டர் பண்ணி விட்டுருவானுங்க. இன்னும் ஒரு முக்கியமான ஒரு தகவலும் கிடைச்சிருக்கு. அது என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யார் எந்த ஒரு ஏஜென்ட்கிட்டையும் போயிட்டு நம்ம ரெஃபர் அமௌண்ட் கேட்க தேவை கிடையாது ஓகேவா. நான் வாட்ஸ்அப் நம்பர் கீழே கொடுக்குறேன். ஸோ இல்லைனாலும் பார்த்தீங்கன்னா வந்து நைட் 9 மணிக்கு மேலே அவங்களே வந்து செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு போனஸ் ஆட் பண்ணி விட்டுருவாங்களாம். அஃபிஷியலாகவே அவங்களே சொல்லியிருந்தாங்க. நான் காட்டுற வெயிட் பண்ணிங்க இப்போ. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்து நான் ஹாய்ன்னு சொல்லிட்டு என்னோட ஐடி கீழே பார்த்தீங்கன்னா ரெஃபர் போனஸ் ஆட் ஷேர் ப்ளீஸ்னு போட்டிருப்பேன். அவங்க என்ன பார்த்தோம்னா வாட் இஸ் யுவர் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு கேட்டுப்போம். அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இன்வைட் பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் வந்து 10 ரூபா தரோம். அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நைட்டு 9 மணிக்கு மேலே நாங்கள் செக் பண்ணிவிட்டு அந்த ரிவார்டை வந்து உங்களுக்கு வந்து ஆட் பண்ணி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து நிறைய பேர் அவங்களும் மெசேஜ் பண்ணுறதில்ல, அவங்க இந்த முடிவு எடுத்துருக்காங்களாம். ஸோ நைட்டு 9 மணிக்கு மேலே அவங்களே வந்து செக் பண்ணிவிட்டு அந்த அமௌண்ட் வந்து நீங்கள் எத்தனை பேர் ரெஃபர் பண்ணிக்கலாம் அந்த ரெஃபர் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட் பண்ணி விட்டுருவோம் அப்படின்ட்டு அஃபிஷியலாக அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகே, நம்ம இப்போ இந்த வெப்சைட் பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம். ஆப் வேணும் அப்படின்னாலும் ஆப் இருக்குது, நீங்கள் ஆப் கூட இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா வந்து வெப்சைட் சேஃப்னு சொல்லுவேன். நீங்கள் வெப்சைட்டில் வந்து லாகின் பண்ணிங்க ஓகேவா. ஓகே, நான் லாகின் பண்ணி உள்ள ஒன் டைமில் அஃபிஷியலாக சொல்லியிருப்பாங்க. ஆக்டிவிட்டி 1ல் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு யூஸருக்கு, அதாவது ஒரு ரெஃபருக்கு பார்த்தீங்கன்னா வந்து 10 ரூபா தரும்னு சொல்லிட்டு அவங்களே சொல்லியிருப்பாங்க அஃபிஷியலாக. நீங்கள் பயப்பட தேவையில்ல, நம்பி ஒர்க் பண்ணலாம், வேறு லெவலில் வச்சு செய்யலாம் ஓகேவா. ஓகே, ஃபஸ்ட்டு எப்படி ஏர்ன் பண்ணுறதுன்னு சொல்லி தந்துடுறேன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வித்ரா தான் மெயின் ஆப்ஷனு, சாரி அந்த இன்வெர்ட் தான் மெயின் ஆப்ஷன், அதை ஒன்று விட்டுருங்க. செகண்டரி இதில் ஃபஸ்ட்டு ஏர்னிங் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி தந்துடுறேன். இந்த லெவல் 1 மெம்பர் இருக்கு இல்லையா, அதில் வந்து இந்த 50% வந்து அவங்க வந்து 100 ரூபாய் ஸ்பெஷல் லெவலில் ஆஃபர் கொடுத்துருப்பாங்க. இதான் ஆர்டர் கிராபிங் ஒர்க்கு. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா வந்து கிராபிங்னு இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணின மாதிரி லோடிங் ஆகும். லோடிங் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கிளிக்காக நம்மளுக்கு வந்து கம்ப்ளீட் ஆகிட்டே வரும். ஒரு நாளைக்கு ஒரு செல்ஃப் இன்கம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 4லேருந்து ஒரு 8 ரூபாய்க்குள்ள ஒரு செல்ஃப் இன்கம் கிடைக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த பர் ரெஃபருக்கு வந்து 10 ரூபாய் கொடுப்பாங்க. இப்போ நான் வந்து பர்ச்சேஸ் கொடுத்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக லோட் ஆகுது. வெயிட் பண்ணுங்கள். ஓகே, லோட் ஆயிடுச்சு, எஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சா. ஆகி நான் பார்த்தீங்கன்னா ஒரு கிராபிங் கொடுக்குறேன். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து 2 டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன், 2 கிளிக் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். வாய் ரொம்ப வளருது, என் வாயை நானே அடித்து உடைக்கணும் போல், அந்த அளவுக்கு கோவமாக இருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா டுடே ஏர்னிங்ஸில் பாருங்கள், வாய் வளருது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என்ன பண்ணுறது இப்போது. ஓகே, நம்ம வந்து வேறு எதனா பேசுவோம். இதை பற்றி பேசினாலே வாய் வந்து ரொம்ப வளருது. ஏர்ன் பண்ணுறக்கூடிய ஃபஸ்ட் ஆப்ஷன் இது தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்லுவேன். இருந்தாலும் வந்து நார்மலாக ஒர்க் பண்ணுங்கள். இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் ஒர்க் பண்ணுங்கள். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் ஒர்க் பண்ணாலும் பர் ரெஃபருக்கு 10 ரூபா தருவாங்க. நீங்கள் 500 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் பர் ரெஃபருக்கு 10 ரூபா தராங்க ஓகேவா. அது நீங்கள் பார்த்துக்கலாம். அப்படி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா அந்த 500 ரூபாய் ரீசார்ஜ் பண்ணிவிட்டு இந்த 500 ரூபாய் நீங்கள் வந்து எனபிள் பண்ணிக்கலாம். எனபிள் பண்ணிட்டு அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கிளிக்கு எப்படி தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா 1 ரூபா கிட்ட வரும் ஒரு கிளிக்கு, அதாவது ஒரு ஆர்டருக்கு 1 ரூபா வரும். ஸோ அப்படி நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். இல்லை ரெஃபர் இன்கம் மட்டும் போதும், இந்த லெவல் இன்கம் மட்டும் போதும் அப்படின்னா நீங்கள் வந்து ஈஸியாகவே வந்து ஏர்ன் பண்ணிட்டு போயிடலாம் ஓகேவா. மெயின் கான்செப்ட் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேங்க் டீட்டெயில் எப்படி ஆட் பண்ணுறது ஃபுல்லாக சொல்லித்தரேன். பைண்ட் பேங்க் அக்கௌண்ட் இருக்கும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா வந்து உங்களோட பேங்க்கோட நேம் ஓகேவா. சரி, பேங்க்கில் என்ன நேம் கொடுத்துருக்கோம், இந்த ஆக்சுவல் நேமு, மொபைல் நம்பரு, இமெயில் ஐடி, பேங்க் அக்கௌண்ட்ஸ்னு இருக்கும், ஒன்றும் இல்லை பேங்க் அக்கௌண்ட் நம்பரு. நெக்ஸ்ட் பார்த்தா ஐஎஃப்எஸ்சி கோடு, யூபிஐ ஐடி நம்பர் ஓகேவா. யூபிஐ நம்பர் என்டர் பண்ணிட்டு மோடிஃபை கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆயிரும். சேவ் ஆகிட்டதுக்கப்புறம் வித்ரா ஆப்ஷனை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து வித்ரா பண்ணிக்கலாம். மினி ரெடி பார்த்தீங்கன்னா 200 ரூபா தான் ஓகேவா. நீங்கள் 20 பேர் ரெஃபர் பண்ணாலே போதும், அந்த அமௌண்ட் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இல்லை நான் ஒரு 10 பேர் ரெஃபர் பண்ணிட்டு ஒரு 10 நாள் ஒர்க் பண்ணிட்டு 200 ரூபா வித்ரா எடுத்துக்கலாம். ஸோ பேமெண்ட் பார்த்தா 100% வித்ரா ஆயிரும். அதை பற்றி பிரச்சனை கிடையாது. இதை பற்றி நீங்கள் எல்லாருமே யோசிப்பீங்க, ஏன்னா தண்டா கர்மம் வந்துடும். அவ்வளோ நேரம்
பேசி இதை பற்றி சொல்கிறான்னு கேட்பீங்க. இது பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் கரன்சின்னு வந்துட்டு அவங்களே இந்த அமௌண்ட் லாக் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த அமௌண்ட் நீங்கள் யூஸ் கூட பண்ண முடியாது. ஏன் யூஸ் பண்ண முடியாதுன்னா வந்து அந்த ஃப்ரீ கார்டு கொடுத்துருப்பாங்க இல்லையா நம்மளுக்கு ₹100 கார்டு. இந்த ₹100 கார்டு பார்த்தீங்கன்னா அந்த விர்ச்சுவல் அமௌண்ட் வச்சு தான் நம்மளுக்கு ரன் ஆகிட்டு இருக்கும். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து சைன் அப் போனஸ் கொடுக்குறதே வச்சு ரெடீம் பண்ணுறாங்க. அப்படி ரெடீம் பண்ணும்போது நெக்ஸ்ட் வந்து அவங்க இதில் ஒர்க் பண்ண முடியாது இல்லையா, அதனால அவங்க அந்த அமௌண்ட் வந்து அவங்களும் லாக் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா அடுத்த வாட்டி நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம், அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்து ஒர்க் பண்ணலாம். ஸோ அதுக்காக தான் வந்து இது வந்து அந்த அமௌண்ட் லாக் பண்ணி வச்சுருக்காங்க. நிறைய பேருக்கு இது தெரியல, ஓகேவா, அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ அவ்வளோதாங்க, இதை பற்றி சொல்கிறதுக்கு வேறு ஒன்றுமே கிடையாது. எனக்கும் பார்த்தீங்கன்னா முன்ன மாதிரி பேச முடியல, வாய் வந்து ரொம்ப ரொம்ப வளருது. ஸோ வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இது ஒரு சின்னதாக ஒரு ஸ்பெஷல் வீடியோ தான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வீடியோ ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி டங்குன்னு தட்டி விட்ருங்க. ஸோ அப்போ தான் நான் போடக்கூடிய டெய்லி ஒரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாபா, டேக் கேர் ஃப்ரம் மிக்கே டெக்னோ.